வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் வெளிநாட்டவர் சமூக வளர்ச்சி குடிமக்களை விட 20 மடங்கு அதிகம். பிரித்தானிய விசா மோசடி, டச்சு பயணிகளை தாக்கும் போலி இணையதளங்கள். லண்டன் ரயில்வே நிலையம் அருகே வேன் வெடிப்பு, அதிர்ந்த வணிக வளாகம். இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை மீண்டும் தொடங்கும் ஜெர்மனி. போர்த்துகலில் கைது செய்யப்பட்ட பிரேசிலிய போதைப்பொருள் தலைவன் ஹல்க். ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை புரோவெஸ்னிக் குறித்து நேட்டோ அச்சம், ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பு சவால். ரஷ்ய வான்வழி தாக்குதல்கள், உக்ரைனில் 5 பேர் பலி. வெனிசுலாவை குறிவைக்கும் ட்ரம்ப், பிரித்தானிய வீரர்களுக்கு புதிய அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் வெளிநாட்டவர் சமூக வளர்ச்சி குடிமக்களை விட 20 மடங்கு அதிகம். ஸ்பெயினில் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அந்நாட்டு குடிமக்களின் எண்ணிக்கையை விட 20 மடங்கு வேகத்தில் வளர்ச்சி கண்டு வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஸ்பெயினின் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி ஸ்பெயினின் மொத்த மக்கள் தொகை 4,91,53,849 உயர்ந்து இது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த பதிவாக உள்ளது. முதல் காலாண்டில் மொத்த மக்கள் தொகை 75,865 பேர் அதிகரித்துள்ளனர். இந்த காலாண்டில் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 95,363 உயர்ந்து மொத்த வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 69,47,711 உள்ளது. ஆனால் ஸ்பெயின் குடிமக்களின் எண்ணிக்கை 19,498 குறைந்துள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டவர் சமூகத்தின் வளர்ச்சி விகிதம் ஸ்பெயின் குடிமக்களின் வளர்ச்சி விகிதத்தை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது. ஸ்பெயினில் பிறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாலும் உழைக்கும் வயதுடைய மக்கள் தொகை குறைவதாலும் வெளிநாட்டவர்களின் இந்த வருகை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக பாதுகாப்பு நிதிக்கும் முக்கிய பங்களிப்பை அளிப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பிரித்தானிய விசா மோசடி, டச்சு பயணத்தை தாக்கும் போலி இணையதளங்கள். ஐக்கிய ராச்சியத்துக்கு பயணம் செய்ய தேவையான மின்னணு பயண அங்கீகாரத்தை கோரும் போலி இணையதளங்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ளதால் நெதர்லாந்து நாட்டு பயணிகள் நிதி சுரண்டலுக்கு உள்ளாவதாக மத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் மாதம் முதல் ஐக்கிய ராச்சியத்துக்குள் நுழைய ETA ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆவணத்தை பெற இணையத்தில் தேடும் பயணிகள் அதிகாரப்பூர்வமற்ற வணிக தளங்களுக்கு திசை திருப்பப்படுகிறார்கள். பிரித்தானிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான தளம் மூலம் ETA பெறுவதற்கான கட்டணம் 16 பவுண்டுக்கு குறைவாகவே உள்ளது. ஆனால் இந்த மோசடி தளங்கள் அதே ETA ஆவணத்திற்காக பயணிகளிடம் 200 யூரோ வரை வசூலிக்கின்றன. இது உண்மையான கட்டணத்தை விட 10 மடங்கு அதிகமாகும். மோசடி தடுப்பு உதவி மையம் பெற்ற புகார்களின்படி இதுவரை பணம் செலுத்தியவர்களில் பெரும்பாலானோர் தாங்கள் ஒரு வணிக தளத்தை பயன்படுத்துகிறோம் என்பதை அறியாமலேயே கட்டணம் செலுத்தியுள்ளனர். ETA விண்ணப்பங்களை எப்போதும் பிரித்தானிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வலைத்தளமான gov.uk என்ற டொமைனில் முடிவடையும் முகவரியில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். லண்டன் ரயில் நிலையம் அருகே வேன் வெடிப்பு, அதிர்ந்த வணிக வளாகம். மேற்கு லண்டன் பகுதியில் உள்ள ஒரு ரயில் நிலையம் மற்றும் வணிக வளாகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்று திடீரென வெடித்ததில் அப்பகுதி முழுவதும் அதிர்ந்து பதற்றம் நிலவியது. லண்டன் பெல்தம் பகுதியில் உள்ள ரயில் நிலையம் மற்றும் தி சென்டர் வணிக வளாகத்தின் நுழைவாயில் அருகே இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வேன் வெடித்ததில் ஏற்பட்ட சத்தம் அந்த பகுதியில் இருந்த கட்டிடங்களை உலுக்கியதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையது அல்ல என்று லண்டன் பெருநகர காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையின்படி வேனுக்குள் இருந்த எரிவாயு கொள்கலன்கள் வெடித்ததே இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை மீண்டும் தொடங்கும் ஜெர்மனி. ஜெர்மன் அரசு கடந்த ஆகஸ்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பின் கடந்த மாதம் எட்டப்பட்ட சமாதான ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் அரசாங்க செய்தி தொடர்பாளர், இனி ஆயுத ஏற்றுமதி அனுமதிகள் ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக ஆய்வு செய்து வழங்கப்படும். நிலைமைகள் மாறினால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார்.
ஆகஸ்டில் காசா போரின் போது மக்கள் எதிர்ப்பு அதிகரித்ததால் ஜெர்மனி சில ஆயுத ஏற்றுமதிகளை நிறுத்தியது. குறிப்பாக காசாவில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. ஆனால் வெளிப்புற தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னை பாதுகாக்க தேவையான உபகரணங்கள் அனுமதிக்கப்பட்டன. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக ஜெர்மனி 2ஆம் இடத்தில் உள்ளது. போர்த்துகலில் கைது செய்யப்பட்ட பிரேசிலிய போதைப்பொருள் தலைவன் ஹல்க் பிரேசிலின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த குற்றவியல் அமைப்புகளில் ஒன்றான PCC கும்பலின் தலைவர்களில் ஒருவரான முக்கிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஹல்க் என்பவரை போர்த்துகல் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹல்க் என அழைக்கப்படும் இந்த நபர் பிரேசிலில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற குற்ற சம்பவங்களுக்காக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தவர் ஆவார். அவர் PCC கும்பலின் நடவடிக்கைகளுக்கு முக்கிய தலைவராக செயல்பட்டு வந்தவர் என கூறப்படுகிறது. போர்த்துகலில் அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குற்றவியல் சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு அவர் விரைவில் பிரேசிலுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை புரோவெஸ்னிக் குறித்து நேட்டோ அச்சம். ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பு சவால். ரஷ்யா தனது புரோவெஸ்னிக் என்ற அணுசக்தி கொண்ட புதிய குரூஸ் ஏவுகணையின் மேம்பாட்டை நிறைவு செய்துள்ளதாக அறிவித்திருப்பது குறித்து நேட்டோ அச்சம் தெரிவித்துள்ளது. இந்த முன்னேற்றம் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு புதிய சவாலை ஏற்படுத்தும் என நேட்டோ வலியுறுத்தியுள்ளது. இந்த ஏவுகணை அணு உலை மூலம் இயக்கப்படுவதால் அதற்கு வரையறையற்ற தூரம் பறக்கும் திறன் இருப்பதாக நேட்டோ மதிப்பிட்டுள்ளது. நேட்டோவின் ரகசிய ஆவணத்தின்படி இந்த ஏவுகணை 900 கிலோமீட்டர் அல்லது மணி வேகத்தில் பயணிக்கவும் உயர் இயக்கத்திறன் கொண்டதாகவும் மேலும் மொபைல் பிளாட்ஃபார்ம்களில் இருந்து ஏவப்படக்கூடிய திறன் கொண்டதாகவும் உள்ளது. இது துருவ பகுதிகள் வழியாக நீண்ட சிக்கலான பாதைகளை எடுத்து சென்று நேட்டோவின் வான்வழி பாதுகாப்புகளை தவிர்க்கும் ஆற்றல் கொண்டது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 3 வாரங்களுக்கு முன் இந்த ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக முடிந்ததாக அறிவித்தார். ரஷ்ய வான்வழி தாக்குதல்கள். உக்ரைனில் 5 பேர் பலி. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களில் 5 பொதுமக்கள் உயிரிழந்தனர். அத்துடன் கிழக்கு உக்ரைனில் ஒரு மழலையர் பள்ளியும் தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்துள்ளது என உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள பாலக்லியா நகரத்தின் குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 13 பேர் காயமடைந்தனர். டினிப்ரோ பெட்ரோஸ்க் பகுதியில் நடந்த தாக்குதலில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக உள்ளூர் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பகுதியில் பல அடுக்குமாடி கட்டிடங்களையும் ஒரு மழலையர் பள்ளியையும் தாக்கி அழித்ததாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவை குறிவைக்கும் ட்ரம்ப். பிரித்தானிய வீரர்களுக்கு புதிய அறிவுறுத்தல். வெனிசுலாவுடன் போருக்கு தயாராகும் அமெரிக்க போர்க்கப்பல்களில் உள்ள பிரித்தானிய வீரர்கள் போரில் பங்கேற்க வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர் பயிற்சி பெற்ற ராயல் கடற்படை வீரர்கள் அமெரிக்க போர்க்கப்பலில் தாக்குதல் முன்னெடுக்கும் குழுவில் பரிமாற்ற அதிகாரிகளாக பணியாற்றுகின்றனர். அவர்கள் USS ஜெரால்ட் ஆர் போர்ட்டில் பணியமர்த்தப்பட்டதால் டொனால்ட் ட்ரம்பின் வெனிசுலா திட்டத்தில் பங்கேற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்க கடற்படையில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் குழுவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் மதுரோ போதைப்பொருள் கும்பலின் தலைவராக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு பயங்கரவாத குழுவாக அறிவிக்க விரும்புகிறார்கள்.